நிச்சயமாக இன்பம் என்ற சொல் திருக்குறளை சார்ந்து சொல்லக்கூடாது. ஏனென்றால் இன்பம் என்பது பொதுப்பால். இயற்கை இன்பம் உண்டு, இசை இன்பம் உண்டு, மழலை இன்பம் உண்டு, எத்தனையோ இன்பங்கள் உண்டு. ஆனால் காம இன்பம் அன்பால் ஒத்த தலைவன் தலைவியர்க்கு உட்பட்ட தனிப்பட்டதொரு இன்பம். அது காமம் என்றுதான் சொல்ல வேண்டும். காமத்துப்பால் என்று சொல்வதற்கு நாம் எப்பொழுதும் ஒருபொழுதும் பின்னிடக்கூடாது. இதை நிறுவுவதற்காகவே ஒரு அரங்கம் நாங்கள் நடத்தியிருந்தோம். அந்த அரங்கம் சார்ந்த சில கருத்துக்களை ஐயா அவர்களின் உரைக்கு இடையூறாக இப்பொழுது கூறாமல் பின்னுரையிலே கூறலாம் என்று நிறுத்தி கொண்டு இன்று ஐயா அவர்களின் உரைக்கு வழிவிட்டு என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொண்டு என்னுடைய இடம் சார்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா, தங்களுடைய அன்பான உரையை தாருங்கள். நன்றி அம்மா, நன்றி. அருமை அருமை. அதாவது காமத்துப்பால் வாழ்வியல் நூல் எழுதிய அம்மா அவர்கள் கூப்பிட்டோம். ஆக்சுவலா அவங்க இன்னைக்கு வரதா இல்லை. இன்னைக்கு காமத்துப்பாலை பற்றி ஜனாதிபதி சார் பேச போறாங்கன்னு சொன்ன உடனே உடனே வந்துட்டாங்க. சரி ஐயா, நான் வந்துடுறேன். ஏன்னா அது அந்த காமத்துப்பாலில் அவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு என்ன அந்த அந்த மாதிரி ஒரு புத்தகம் அவங்க எழுதியிருக்காங்க. எல்லாருமே அந்த கட்டாயமாக அந்த புத்தகத்தை படிக்கணும். சரி, இன்னைக்கு வந்து சிறப்புரை. என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், லீடர், அவரை நாங்கள் வந்து ஒரு 16 ஆண்டுகள் நாங்கள் 2 பேருமே அந்த தொழிலில் சேர்ந்து பயணிச்சோம். ஒரு நல்ல நல்ல நண்பர். அவர் மேடையில் பேசினாருன்னா, இன்னைக்கு அவர் பேசுறாருன்னா அன்னைக்கு அந்த அரங்கமே நிரம்பி வழியும். அப்படி இன்னொன்று, நிறைய சிந்திக்கிற மாதிரி நகைச்சுவையாக பேசுவார். சிந்திக்காது நகைச்சுவையாக இருக்கும், சிந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நிறைய கருத்துக்களை பேசுவார். அப்படி ஒரு அவருடைய அந்த பேச்சுக்கு அப்படி ஒரு சிறப்பு அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் அவர். இன்னைக்கு நம்மளோட ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம தளத்தில் கலந்து கொண்டு அவர் பேசுறாருன்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை பழையபடியும் ஜனாசாரும் நானும் ஒன்னா இணைஞ்சிட்ட அந்த ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். திரு ஜனார்தன ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்பம் பொங்கும் வள்ளுவம், காமத்துப்பால் ஒரு பருந்து பார்வை. வாருங்கள். மியூட் எடுத்துருங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜபாளையம் திருக்குறள் மையம் சார்பாக இன்பம் பொங்கும் வள்ளுவம் என்கிற தலைப்பில் பேசும் வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம், மனமார்ந்த நன்றி. பொதுவாக ஒரு அரங்கத்தில் பேசும் பொழுது பேசுபவருக்கும் கேட்பவருக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். பேசுபவர் மேடையிலிருந்து பேசுவார், கேட்பவர்கள் அதை கேட்டு தெரிந்து கொள்ளும் நிலையில் பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த அரங்கம் முற்றிலும் புதுமையானது. பேசுபவரை விட கேட்பவர்கள் அறிஞர்களாக உள்ள அரங்கம் இது. மிகச்சில அரங்கங்கள் தான் இப்படி அமையும். அந்த வகையில் இந்த அவையில் பேசும் வாய்ப்பினை பெற்றதற்காக உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை கொள்கிறேன். அம்மா அவர்கள் தலைமை உரையில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு சிறு தலைமை உரையை ஆற்றி முடித்திருக்கிறார்கள். காமம் என்ற சொல்லை எப்படி கையாள வேண்டும் என்று நூலே எழுதியவர் என்பதால் அவர் இதில் மிக மிக ஆழமான சிந்தனையுடையவராக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த தலைப்பை நான் கொடுத்திருந்தேன். பிப்ரவரி 14 அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன். காதல் அப்படிங்கிறது தமிழகத்துல, தமிழ் சூழல்ல, தமிழ் வாழ்க்கையில எப்போதுமே ஒரு முக்கியமான ஒரு மையமான சப்ஜெக்ட். அது திரைப்படமா இருந்தாலும் சரி, எந்த இலக்கியங்களா இருந்தாலும் சரி, தற்கால நாவல் இலக்கியமாக இருந்தாலும் சரி,
நாடகமா இருந்தாலும் சரி, காதல் அப்படிங்கிற ஒரு 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 உணர்வு இல்லாத இலக்கிய வடிவமே தமிழகத்துல இல்ல. வெறும் வெட்டு குத்து துப்பாக்கி சண்டை கொலை கொள்ள நடக்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்ஷன் படத்துல கூட ஒரு காதல் இருக்கும். ஒரு வகையில காதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகமோ தேவையில்லாததோன்ற தோணக்கூடிய அளவுக்கு காதலை பற்றி நம்ம பேசுறதும் எழுதுறதும் நினைக்கிறதும் சிந்திக்கிறதும் ரொம்ப 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 அதிகம். அதுக்கு காரணம் என்னன்னா, பல ஆண்டுகளாகவே நாம காதல் அப்படிங்கிற ஒரு 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 அந்த தூய உணர்வை ரொம்ப நல்ல ஊன்றி அதை உணர்ந்து அதை 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 நம்ம நம்ம வாழ்க்கையில அதிகமா பயன்படுத்தி வந்திருக்குங்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான உதாரணம் திருக்குறள். திருக்குறள் காலத்துல இருந்து காதல் பத்தின ஒரு 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 ஆழமான ஒரு உணர்வு தமிழ் மக்களிடையே இருந்திருக்கிறது. அண்மை காலத்துல பாரதியார் காதல் பத்தி ஒரு அருமையான பாடல் பாடியிருக்காரு. காதலினால் மானுடர்க்கு கலவி உண்டாம், கலவியிலே மானுடர்க்கு கவலை தீரும், காதலினால் மானுடர்க்கு கவிதை உண்டாம், காணம் உண்டாம், சிற்பமுதற் கலைகள் உண்டாம், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அஃதன்றோ இவ்வுலகத் தலைமை இன்பம், காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், கவலை போம் அதனாலே மரணம் பொய்யாம். அற்புதமான ஒரு பாடல், காதல் பத்தின பாடல். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரேன்னு சொல்லுவார் பாரதியார். அதே மாதிரி காதல் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதுல உள்ள குறைகளையும் சொல்றார். நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர்தாம் வியப்பெய்தி நன்றாம் என்பார், ஊடகத்தே வீட்டிலுள்ளே கிணற்றோரத்தே ஊரினிலே காதல் என்றால் உருமுகின்றார், பாடை கட்டி அதை கொள்ள வழி செய்கின்றார், பாரினிலே காதல் எனும் பயிரை மாய்க்க மூடரெல்லாம் பொறாமையினால் விதிகள் செய்து முறை தவறி இடரெய்தி கெடுகின்றாரே அப்படின்னு எழுதுறார். நாடகத்துல காதல் பிடிக்கும், சினிமாவில காதல் பிடிக்கும், காதல் பத்தின ஒரு ஒரு செய்தி ஊர்ல தெருவுல அந்த செய்தி எல்லாம் பிடிக்கும். அதே காதல் அவங்க வீட்டுல வந்தா உடனே எதிர்ப்பாங்க. நேற்று சினிமாவில் பார்த்து ரசிச்சு கைத்தட்டி ரசிச்ச அதே காதல் காட்சி அவங்க சொந்த வீட்டுல நடக்கும் பொழுது வேறொரு பெற்றோராக அவங்க மாறுறாங்க. இதை பத்தி பாரதியார் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிட்டார். காதல் அப்படிங்கிற ஒரு 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 உணர்வு திருக்குறள்ல எப்படி சொல்லப்படுது? காமம் அப்படிங்கிறத காதல் என்ற அர்த்தத்துலதான் பெரும்பகுதி திருவள்ளுவர் சொல்றார். காதல் காதலர் அப்படிங்கிற சொல்லையே திருவள்ளுவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு நான் நினைக்கிறேன். அம்மா சொல்லணும், காதலர் காதலி அப்படிங்கிற சொல்லையே முதலா திருவள்ளுவர் தான் தமிழுக்கு கொடுத்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். மாற்று கருத்து இருந்தா அம்மா சொல்லலாம், நீங்களா கூட சொல்லலாம். ஐயா குறுந்தொகையில இருக்குங்க. குறுந்தொகையில இருக்குங்களா? குறுந்தொகையில இருக்கு, கொஞ்சம் நெஞ்ச குறுந்தொகையில இருக்கு. இந்த காதல் பத்தின இந்த பாடல்கள்லாம் படிக்கும் பொழுது அறத்துப்பால் பொருட்பால் மக்களிடையே சமூகத்துல நல்ல ஒரு ஒரு பரவலா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு காமத்துப்பால் தெரியாமலே போயிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம மனப்பாட பகுதியின் மூலமா முக்காவாசி குரலை நம்ம ஒரு 10 வருஷத்துல கொடுத்துட்டோம் ஸ்கூல்ல, அறத்துப்பாலையும் பொருட்பாலையும். ஆனா காமத்துப்பால் குரட்பாக்கல எதனாலயோ மனப்பாட பகுதியில கொடுக்கறது இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்காவது அதை கொடுக்கலாம். ஏன்னா உண்மையான காதல் என்ன, காதலோட நுட்பங்கள் என்ன, அதோட நுவான்சஸ் என்ன, அது எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் அணுகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிற காமத்துப்பால் பொதுவா சமூகத்துல பரவலா அறியப்படவே இல்லை. அதை பேசுறதும் குறைவா இருக்கு. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண் பெண் நட்பு பற்றி, ஆண் பெண் உறவு பற்றி
ஆண் பெண் தொடர்பு பற்றி இவ்வளவு டெஃபினிட்டா, இவ்வளவு துல்லியமா, இவ்வளவு நேர்த்தியா, இவ்வளவு விரிவா எழுதப்பட்ட ஒரு நூல் வந்து அது திருக்குறளாகத்தான் இருக்க முடியும். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மேலோட்டமா நான் ரசிச்ச சில குரட்பாக்களை மட்டும், ஒரு பகுதி மட்டும், ஒரு 10 அதிகாரங்கள் இருந்து மட்டும் நான் ஒரு சில குரட்பாக்களை மட்டும் எடுத்து உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். முழுமையா 25 அதிகாரமும் இன்னைக்கு நான் எடுத்துக்கல. ஒரு ஒரு 10 அதிகாரத்துல இருந்து நான் ரசிச்ச சில குரட்பாக்கள், சில காட்சிகள் மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். இப்ப தலைப்புக்குள்ள வந்துடுறேன். முதல்ல தகையணங்குறுத்தல், காமத்துப்பாலோட முதல் அதிகாரம் தகையணங்குறுத்தல். தகையணங்குறுத்தல் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை, அவள் மனதுக்கு பிடித்த ஒரு பெண்ணை முதலாக பார்க்கிற போது ஏற்படக்கூடிய ஒரு வியப்பு, ஒரு தடுமாற்றம். அதை பத்தி ஒரு 10 குரட்பாக்களை சொல்றார். முதல்ல பார்வையிலிருந்து தொடங்குறார். பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு. யமன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. இன்னைக்குதான் பார்த்தேன், முதல் முறையா இன்னைக்குதான் பார்த்தேன். அது பெண் வடிவம் கொண்டதுன்னு நினைக்கிறேன் நானு. அழகிய கண்களும் மிக அற்புதமான பார்வையும் கொண்ட கண்களும் உடையது. பெண் முதல் குரல்லையே கூற்றுவன்கிறார். பண்டறியேன் கூற்றென்பதனை. எனக்கு கேள்விப்பட்டிருக்க தெரியாது, இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. அவளை பார்த்ததுல இருந்து என்னுடைய உயிர் என்கிட்ட இல்ல. அப்ப கூற்று என்பது பெண் வடிவத்தில் இருக்குமோ அப்படின்னு ஒரு அழகிய நயமான கவிதையில தொடங்குறார். அடுத்தது உண்டார்கண் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார்கண் மகிழ் செய்தல் இன்று. மதுவை உண்டால்தான் மயக்கம் வரும், கல்ல குடிச்சாதான் மயக்கம் வரும். ஆனா காதல் கண்டாலே மயக்கம் தரும். நம்ம எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். நாங்கெல்லாம் வந்து காதல் திருமணம் தான். இதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு காட்சியும் உணர்ந்திருக்க முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு. உண்டார்கண் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று. கல் உண்டால்தான் மகிழ்ச்சி தரும், போதை தரும். காமம் கண்டாலே மகிழ்ச்சி தரும், போதை தரும். ரெண்டுக்குமே பக்க விளைவுகள் இருக்குங்கிறது வேற. களத்துல என்னை கண்டவர்கள் மட்டும் இல்ல, நான் போர் செய்யறத கேட்டவங்க கூட என்னை கண்டு நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட நான் இந்த பெண்ணோட ஒரு பார்வையை பார்த்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஒண்ணுதற்கோ அன்பு ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றவங்க யாருக்கும் அது தெரியாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பார்வையை பார்த்தா எல்லாருக்குமே அது தெரியும். அதான் ரொம்ப முக்கியமானது. ரெண்டு பேர் காதலர்கள் பேசிக்கும் பொழுது ஒரு கூட்டத்திலேயோ ஒரு பொது இடத்துலயோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு திருவிழாவிலையோ பேசிக்கும் போது அவங்க பேசிக்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. பொது இடத்துல அயலவர்கள் போல பேசிக்கொள்ளுதல். அந்த இடத்துல மொழி தேவையில்லை. கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. ஒரு கண் என்ன கண்ணோடு பேசிக்கிச்சுன்னா அந்த இடத்துல வார்த்தைக்கு தேவையே கிடையாது. வைரமுத்து கூட பின்னாடி எழுதுவார், பார்வை இரண்டும் பேசிக்கொண்டால் பாஷை ஊமை ஆய்விடுமோ. பார்வை இரண்டும் பேசிக்கொண்டால் பாஷை ஊமை ஆய்விடுமோ அப்படின்னு எழுதுவார்.
2 பார்வை பேசிக்கிட்டா அந்த இடத்துல மொழி தேவையில்லை. அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா புணர்ச்சி மகிழ்தல். சந்திச்சதுக்கு பிறகு அந்த சந்திப்பை நினைச்சு நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறது. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள. நேற்றைய சந்திப்பை நினைச்சு இன்னைக்கு சந்தோஷப்படுறது. கல்லுக்கும் காமத்துக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். இருக்கும் போது கிடைக்கும் போதுதான் கல் மகிழ்ச்சி கொடுக்கும். ஆனா காமம் நினைக்கும் போது மகிழ்ச்சி தரும். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும், இந்த 5 புலன்களிலும் எய்தக்கூடிய இன்பம் இந்த பெண்ணிடம் உண்டு. 5 புலன்களாலும் அடையக்கூடிய இன்பம். அடுத்து ஒரு குறள் முன்னாடி சொன்ன அதையே வேற மாதிரி சொல்றாரு. பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து. ஒரு நோய் அது மருந்துன்றது வேற இடத்துல இருக்கும், அந்த நோய்க்கு வெளியே இருக்கும். அந்த நோய்க்கு எதிர் திசையில உள்ள வேலைகள் தான் அந்த அந்த நோய்க்கான எதிர்பண்பு தான் அந்த மருந்து. ஆனா இவள் தன் நோய்க்கு தானே மருந்தாக இருக்கிறாள். அடுத்து ஒரு அற்புதமான குறள். நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள். தீயோட தன்மை என்ன? நெருங்கினால் சுடுவது, விலகினால் வெப்பம் இருக்காது. இதுதான் தீயோட தன்மை. கிட்ட போக போக சுடும், தூர போக போக அந்த சூடு இருக்காது. இது தீ, இந்த ஒரு நெருப்போட தன்மை, தீயோட தன்மை. அருகில் சென்றால் சுடுவதும் விலகி சென்றால் குளிர்வதும் தீயோட தன்மை. ஆனா இவர்கிட்ட ஒரு வித்தியாசமான தீ இருக்கு. இது அருகில் சென்றால் குளிர்கிறது, விலகி சென்றால் சுடுகிறது. இந்த வித்தியாசமான இந்த வினோதமான தீயை இவள் எங்கு பெற்றாள்? நீங்கின் தெரு குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள். நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள். அரிதோறும் அறியாமை கண்டற்றாலும் சொல்வார். ஒரு பெண்ணை அறியும் தோறும் நம்முடைய அறியாமை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. எப்படி ஒரு நூலை படிக்கும் போது படிக்க படிக்க நம்முடைய அறியாமை தெரியுதோ, அது போல கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் இந்த குறளுக்கு இப்படி எழுதுவார் விளக்கம். தெரிய தெரியத்தான் தெரிந்தது தெரியாதிருந்தது அப்படின்னு. அதுபோல அறிதோறும் அறியாமை கண்டற்றால். ஒரு பெண்ணோடு சேரும் பொழுது இதுவரை தெரியாததெல்லாம் தெரிய தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நம்முடைய அறியாமை விலகுவது போல இதுவரை தெரியாத அனுபவங்கள், உணராத இன்பங்கள் கிடைக்கின்றன. அரிதோறும் அறியாமை கண்டற்றால்ன்ற ஓமை மூலமா சொல்லுவோம். அடுத்தது நலம் புணர்ந்துரைத்தல். ஒரு பெண்ணோட உருவத்தை, மென்மைய, அழக சொல்றதுக்குன்னே ஒரு அதிகாரம் வச்சிருக்கேன். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். இருக்கிறதுலே மென்மையானது அனிச்சம். அப்புறம் அன்னத்தோட அந்த சிறகு. மென்மைக்கு மிக 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 மென்மையான ஒரு பொருள் உண்டுன்னா ஒண்ணு அனிச்சமலர், தொட்டால் சுருங்கும், மூச்சு காற்று பட்டாலே சுருங்கும், இருக்கிறதுலே மென்மையானது. அன்னத்தோட தூவி, அன்னத்தோட சிறகு அதே போல மென்மையானது. இது எல்லாமே அந்த பெண்ணோட பாதத்துக்கு நெருஞ்சி பழம் சொல்ற, நெருஞ்சி முள்ளுன்னு சொல்றாங்க. நெருஞ்சி பழம். அனிச்சமும் அன்னத்தூயுமே நெருஞ்சி பழம்னா அவளுடைய பாதம் எவ்வளவு மென்மையானது, அவளுடைய அழக வர்ணிக்கிறது. அந்த மாதிரி ஒரு அழகியா இருந்திருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனா அவனுக்கு அவள் அழகி. அதுதான் இங்க பொருள். எல்லா காதலனுக்கும் அவன் காதலி தான் உலகத்திலேயே அழகி. எல்லா பெண்ணுக்கும் அவளுடைய காதலன் தான் உலகத்திலேயே அழகன்.
நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மின்னிரள் யாம் வீழ்பவள். அனிச்சம் பூவை பார்த்து உன்னை விட நான் யான் வீழ்பவள். அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, யான் வீழ்பவள், நான் காதலிக்கிற பெண்ணு, நான் விரும்பக்கூடிய பெண்ணு, எனக்கு பிடிச்ச பெண்ணு, எனக்கு வாழ்க்கை துணையாக வரப்போகிற பெண் அப்படி சொல்லல. யான் வீழ்பவள் அப்படின்னா, நான் இப்ப வீழ்ந்து கிடக்குறேன்ல, அந்த பெண்ணு மடிச்சிட்டான்னு சொல்றேன்ல, இப்போ வீழ்ந்துட்டான் பையன், வீழ்ந்துட்டான் பொண்ணு மடிச்சிட்டா அப்படின்னு சொல்றேன்ல, அது மாதிரி யான் வீழ்பவள். உன்னை விட பன்மடங்கு மென்மையானவள் என்னுடைய காதலி அப்படின்னு அனிச்சம் பூவை பார்த்து சொல்றான் காதலன். காதல் சிறப்புரைத்தல் ஒரு முக்கியமான ஒரு குரல், அற்புதமான ஒரு குரல். ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் அல்லது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உள்ள உறவு எப்படிப்பட்டதுன்னா, உடம்புடு உயிரிடை என்ன மற்றன்ன அம்மடந்தையோடு எம்மிடை நட்பு. இதை விட ஆண் பெண் உறவை பத்தி, அவர்களுக்கு இடையே இருக்க வேண்டிய ஒரு 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 ஐடியல் ரிலேஷன்ஷிப் பத்தி யாராலையுமே சொல்ல முடியாது. உடம்புடு உடம்புக்கும் உயிருக்கும் என்ன உறவோ அதே உறவுதான் எனக்கும் அந்த பெண்ணுக்குமான உறவு. உடலும் உயிரும் ஒன்றுதான் இல்லையா? உயிர் இல்லாத போது உடலுக்கு வேறு பெயர், உடல் இல்லாத போது உயிர் வாழாது. சுத்தானந்த பாரதி இதை அருமையா ஆங்கிலத்துல எழுதியிருப்பாரு. அப்ப எப்போ படிச்சதுன்னா ஞாபகம் இருக்கு. லவ் பிட்வீன் மீ அண்ட் திஸ் லேடி இஸ் லைக் பாண்ட் பிட்வீன் சோல் அண்ட் பாடி. லவ் பிட்வீன் மீ அண்ட் திஸ் லேடி இஸ் லைக் பாண்ட் பிட்வீன் சோல் அண்ட் பாடி. உடம்புடு உயிரிடை என்ன மற்ற அன்ன அம்மடந்தையோடு எம்மிடை நட்பு. அற்புதமான குரல். நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேவாக்கறிந்து. நான் இப்பெல்லாம் சூடா எதுவும் சாப்பிடுறதில்ல, ஏன்னா என் நெஞ்சத்துல எப்போதும் என்னுடைய காதலர் இருக்கார் இல்லையா. நான் சூடா சாப்பிட்டு அவருக்கு ஏதாவது ஆகி அவர் நெஞ்சத்திலிருந்து விலகிட்டாருன்னா, அதனால நான் இப்பெல்லாம் சூடா எதுவும் சாப்பிடுறதே இல்லை. இது ஒரு ஹைக்கூ, இது ஒரு 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 அற்புதமான புதுக்கவிதை. இந்த காதல் பாடல்கள், காமத்துப்பால உள்ள எல்லா காதல் பாடல்களுமே புதுக்கவிதை வடிவம்தான். இன்னைக்கு ஒரு புதுக்கவிதை நமக்கு எப்படி புரியுமோ அதே மாதிரி புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா, அதே சமயத்துல ஒரு 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 நகைச்சுவை கலந்த அதிர்ச்சி அது உள்ள வச்சு, நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேவாக்கறிந்து. சூடாயிரும் இப்பெல்லாம் நான் சாப்பிடுறது இல்லைங்க, ஏன்னா என்னோட காதலர் என்னோட நெஞ்சத்துல எப்போதும் இருக்கிறதுனால அவருக்கு ஏதாவது ஆகக்கூடாது இல்லையா. அதனால ஒரு சூடு தாங்காம என் நெஞ்சத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது இல்லையா. அதனால நான் சூடா எதுவும் சாப்பிடுறதில்ல. கண்ணுக்கு மை எழுதுறது இல்ல, ஏன்னா நான் கண்ணுக்கு மை எழுத போய் அதுல அவருக்கு என் கண்ணுல எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த என்னோட காதலர் கண்ணை விட்டு போயிட்டாருன்னா, அதனால கண்ணுக்கு கூட மை எழுதுறது இல்ல. அவளை சேர்வது வாழ்வு, பிரிவது சாவுன்னு எழுதுறேன் இன்னொரு குரல்ல. அவளோடு சேர்ந்திருப்பது வாழ்வு, பிரிந்து விடுவதுதான் சாவு. கண்ணோட பாவையை பார்த்து நீ போயிடு, என்னுடைய காதலர் தங்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால பாவையே நீ விலகி போய்விடு, என்னுடைய கண்ணில் என்னுடைய காதலர் எப்போதும் இருக்கிறாரு, அவருக்கு இடம் பற்றாக்குறை ஏற்படும். அப்படி ஒரு குரல். அடுத்தது, ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கும் பொழுது மடல் ஏறுதல் அப்படின்ற ஒரு பழக்கம் உண்டு. மடல் ஏறுதல்னா, ஒரு ஆண் ஒரு பொது இடத்துல
நிறைய படங்கள்ல இதை வேற வேற வடிவத்துல கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய படங்கள்ல வந்துருச்சு. மடலேறுதல்னா தன்னை 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 விரும்பிய ஒரு பெண் திருமணத்துக்கு தயாராகாத போது அந்த துன்பம் தாங்காம ஒரு பனைமடல்ல செய்த ஒரு 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 உருவத்துல ஏறி ஊர் நடுவே எல்லாருக்கும் அதை அறிவிக்கிறது. அந்த காலத்துல இது ஒரு வழக்கமாவே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன, அது ஒரு வகையான இமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஊருக்கும். அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து அத பேசி கூடி பேசி கலந்து பேசி கொஞ்சம் அறிவுரை சொல்லி நடத்தி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பெண் விரும்புறா, பெற்றோர் விரும்பல, உற்றார் உறவினர் வந்து சம்மதம் இல்லை. அந்த அந்த மாதிரி சூழல்ல ஒரு ஆண் மடலேறது ஒரு வழக்கம். அதை பத்தி ஒரு அதிகாரம் முழுவதும் நாணமும் நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல். பழைய காலத்துல ஒரு காலத்துல நான் ரொம்ப நாணம் உடையவன், பெரிய ஆண்மை உடையவன், இப்ப அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப மடல் ஏறுறதுக்கு வந்து நிக்கிறேன் அப்படின்னு பாடுறோம். அடுத்தது அலர் அறிவுறுத்தல். அலர் அப்படிங்கிறது செய்தி மெல்ல பரவுறது ஊருக்குள்ள. பழைய காலத்துல எல்லாம் ஊருக்குள்ள செய்தி பரவும். ஒரு பக்கத்து வீட்டுக்கு தெரியும், அப்புறம் அந்த தெருவுக்கு தெரியும், அப்புறம் அந்த ஊருக்கே தெரியும். ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் பேசிக்க ஆரம்பிப்பாங்க. அதை பேசிக்க ஆரம்பிக்க அது வந்து இவங்களுக்கு ஒரு அழுத்தமா மாறும். இந்த இந்த காதலனுக்கும் காதலிக்கும் வீட்டுல உள்ளவங்களுக்கும் அது தெரிய வரும். பெரியவங்களை எல்லாம் பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி உங்க பையனும் உங்க பெண்ணும் பழகுறாங்க அப்படின்னு. அப்ப அதாவது ஊரறிந்த ரகசியமாயிடும். இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருந்த ரகசியம் ஊரறிந்த ரகசியமா ஒரு கட்டத்துக்கு வந்துடும். அந்த கட்டம் வரும்பொழுது அதுவே முதல்ல வந்து வருத்தமாகவும் துன்பமாகவும் துயரமாகவும் இருந்து அதுவே பின்னாடி இவங்களுக்கு மகிழ்ச்சியா மாறுற மாதிரி நிறைய குரட்பாக்கள் எழுதியிருக்காரு. ஏன்னா இப்ப அலர் பரவிடுச்சு, கவ்வைன்ற வார்த்தையிலையும் பல இடங்களை சொல்லுவாங்க, அலர் கவ்வை. இப்ப கவ்வை வந்து பரவிருச்சு, இதுக்கப்புறம் நிச்சயமா நம்முடைய காதல் திருமணத்துலதான் முடியும். இது சம்பந்தமா நிறைய நிறைய குரட்பாடு. அலர் அறிவுறுத்தல், அலர் அறிவுறுத்தல் மட்டுமே ஒரு ஒரு முழு அதிகாரம். கவ்வையால் கவ்விது காமம் அதுவின்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து. ஊர் பேச்சுதான் எங்களோட காதலையை இப்போ சேர்த்து வைக்குது. அடுத்து பிரிவாற்றாமை. பழைய காலத்துல வந்து கணவன் காதலன் பிரிந்து செல்றது வழக்கம். படிக்கிறதுக்காக, போருக்காக, தூதுக்காக, பொருள் ஈட்டுறதுக்காக, வியாபாரத்துக்காக, இது மாதிரி பல காரணங்களுக்காக நாடு கடந்து கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு போறோம். பொதுவா போருக்காக போவாங்க, தூது சொல்ல போவாங்க, பொருள் ஈட்டுறதுக்காக போவாங்க, ரொம்ப சில பேர் படிக்கிறதுக்காக கூட போவாங்க. இது மாதிரி பல காரணங்களால நாடு கடந்து பிரிய நேரும் பொழுது அந்த பிரிவு ஆற்றாமையினால வரக்கூடிய அந்த துன்பத்தை அற்புதமான குரல்ல சொல்லியிருக்காங்க. செல்லாமை உண்டேல் எமக்கு உரை மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. ரொம்ப அற்புதமான குரல். நான் போய் வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுறேன், இவ்வளவு நாள்ல வந்துடுறேன், கண்ணு மூடி கண்ணத்துறதுக்குள்ள ஓடி வந்துடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவளை தயார் பண்றான். இதான் வேலை, போய் ஆகணும், போய் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ற முயற்சி பண்றான். அவன் சொல்றா, செல்லாமை உண்டேல் எமக்கு உரை மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. நீ போகல, ப்ரோக்ராம் கேன்சல், திட்டத்தை நான் நிறுத்திட்டேன் அப்படின்னா என்கிட்ட சொல்லு. இல்ல நான் போறேன், சீக்கிரம் வந்துடுவேன், கூடி சீக்கிரம் வந்துடுவேன், கண்ண மூடி கணத்தரத்துக்குள்ள வந்துடுவேன், இப்படிலாம் சொல்றதா இருந்தா நீ வரும்போது யார் உயிரோடு இருப்பாங்களோ அவங்க கிட்ட சொல்லு. எவ்வளவு நுட்பமான குரல் பாருங்க. செல்லாமை உண்டே எமக்கு உரை மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. பிரிவாற்றாமையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான குரல். தொடிற்சுடின் அல்லது காமநோய் போல விடிச்சுடல் ஆற்றுமோ தீ. தொட்டால் சுடும், ஆனா காமநோய் விட்டால் சுடுது. முன்னாடி சொன்ன குரலோட பொருள் தான் ஓரளவுக்கு. தொடிற்சுடின் அல்லது காமநோய் போல விடிச்சுடல் ஆற்றுமோ தீ.
அடுத்தது இன்னொரு குறள், உள்ளம் அவனோட போயிடுது, அதே மாதிரி உடலும் போக முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். உள்ளம் அவனோடய போயிடுச்சு, அவன் போயிட்டான், அவனுடைய உள்ளமும் போயிடுச்சு, உடலும் அவனோடய போக முடிஞ்சா எவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த துன்பமே கிடையாது அப்படின்னு ஒரு அற்புதமான குறள். காதல் இன்பம் வந்து கடல் போன்றது. சேர்ந்து இருக்கும் போது காதலால் கிடைக்கக்கூடிய இன்பம் கடலை போன்று பெரியது. அதே போல காதலர் தரும் பிரிவு துன்பம், பிரிஞ்சுட்டாங்கன்னா அந்த பிரியறதால வரக்கூடிய துன்பம் அந்த கடலை விட பெரியது. சேர்ந்து இருக்கிற துன்பம் கடலை போல பெரியது, சேர்ந்து இருக்கிற இன்பம், சேர்ந்திருக்கும் போது கிடைக்கிற இன்பம் கடலை போல பெரியது, பிரிந்து விடும்போது வருகிற துன்பம் கடலை விட பெரியது. அறத்துப்பாலும் பொருட்பாலம் எழுதின திருவள்ளுவர் தான் காமத்துப்பாலம் எழுதினாரான்னா நம்பவே முடியாது, அவர் தான் இவரா அப்படின்னு. களித்தோறும் கல்லுண்டல் வேட்டற்றால் காமம் வெளிப்படுந்தோறும் இனிது. கல் குடிக்கிறவங்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, குடிக்க குடிக்க குடிக்கதான் இன்னும் குடிப்பாங்க. முதல்ல தெரிஞ்சு குடிப்பாங்க, விரும்பி குடிப்பாங்க, தெளிவா குடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு அரை மயக்கத்துல குடிப்பாங்க, அதுக்கு பிறகு மேலும் மேலும் குடிக்கிறது அந்த குடிதான் குடிக்க வைக்கும். நான் போடுறா மச்சான் அப்படின்னு சொல்றதெல்லாம் நிறைய பார்த்திருப்போம். கூட யார் வந்தாலும் உடனே வெள்ளலாம் மாறிடுவாங்க. மறுநாள் அரிசி வாங்க காசு இல்லைன்னா கூட, என் கூட வந்தீங்கன்னா நீ சந்தோஷமா வீட்டுக்கு போகணும், எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கன்னு சொல்றதெல்லாம் பார்த்திருக்கோம்ல. அது மாதிரி இப்ப கள் வந்து குடிக்க குடிக்க மேலும் கள் குடிக்கிறதுக்கே ஆர்வம் உண்டாக்குற மாதிரி, காதல் வந்து காதல் இன்பம், அந்த இன்பமே இன்னும் அதிகமாக அந்த ஊருக்கு அந்த காதல் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிய தெரிய அதுவே காதல் அதிகம் பண்ணுது. நெருப்பை நெய் ஊத்தி அணைக்கிற மாதிரி இந்த ஊர் நம்ம காதலை பத்தி பேசி பேசியே நம்மளோட காதலை அதிகம் பண்ணுது அப்படின்னு ஒரு குறள். நெருப்பை நெய்யூற்றி அணைக்க முயற்சி பண்ற மாதிரி இந்த ஊர் நம்முடைய காதலை பத்தி அலர் பேசி பேசி, கவ்வை பேசி பேசி, அடுத்தவங்களோட பேசி 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 நெருப்புக்கு நெய் ஊத்துற மாதிரி, எரியிற தீர எண்ணெய் ஊத்துற மாதிரி அணைக்கிறதா நினைச்சு அதிகப்படுத்துறாங்க. இப்படி ஒரு குறள். இப்படி திருக்குறள் காமத்துப்பாலோட தொடக்க பகுதியை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்ச நேரம் பேசியிருக்கோம். இதுல என்னன்னா, மனித உணர்ச்சிகள்ல ரொம்ப மாறாத உணர்ச்சியில காதல் ஒண்ணு. எல்லா உயிரினங்களுக்குமே காதல் உணர்ச்சி உண்டுனாலும் மனிதனுடைய உணர்ச்சிகள்லயே ரொம்ப மேன்மையான உணர்ச்சி, ரொம்ப நுட்பமான உணர்ச்சி, நல்ல காதல் உணர்ச்சி இருக்கக்கூடியவங்களுக்கு மற்ற கெட்ட குணங்கள்லாம் இயல்பாகவே குறைவா. அவ்வளவு ஒரு அழகான, நுட்பமான, மெல்லிய, ரொம்ப ஒரு 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 அற்புதமான காதல் கணங்களை, காதல் காட்சிகளை திருவள்ளுவர் காமத்துப்பால்ல சொல்றாரு. நம்ம ஒரு சின்ன தொடக்கம் தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். களவியல் கற்பியல்ல ஒரு 2-3 அதிகாரங்கள் தான். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த 2000 ஆண்டுகள்ல களம் மாறி இருக்கு, சூழ்நிலை மாறி இருக்கு, தொழில்நுட்பம் மாறி இருக்கு, மனிதர்கள் மாறி இருக்காரு. அந்த அடிப்படை காம உணர்ச்சி, அந்த காதல் உணர்ச்சி மாறினதே கிடையாது. நம்ம காதல் 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 போயின் சாதல் 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 அப்படின்னு திருவள்ளுவர் பாரதியார் பாடியிருக்காரு இல்லையா? அதையே வந்து காதல் 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 போயின் மீண்டும் காதல் 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 அப்படின்ற அடுத்த கட்ட சூழ்நிலைகள்லாம் கூட வந்திருக்கு. ஆனா அடிப்படையா காதல் உணர்ச்சி மாறாம தான் இருக்கு. இன்னைக்கு இந்த பழைய காலத்துல வந்து சாதி, மதம்,
ஏற்றத்தாழ்வுகள், எதை பத்தியும் கவலை இல்லை. ஒருவன் ஒருத்திய விரும்பினா அந்த ஒருத்திக்கு அவனை மனமுடிச்சு வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமா இருந்திருக்கு. பெரிய ஏற்றத்தாழ்வுகளோ சாதியோ மதமோ தடையாக இருந்ததில்லை. ஆனா இடையில இந்த தடையெல்லாம் வந்திருக்கு காதலுக்கு. நம்முடைய சாதி குறுக்க வந்திருக்கு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறுக்க வந்திருக்கு, மதம் குறுக்க வந்திருக்கு. அதனால நிறைய ஆணவ படுகொலைகள் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. நிறைய செய்தியா வந்திருக்கு. செய்தியா வந்ததை விட செய்தியா வராதது அதிகமா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை கிட்டத்தட்ட பெரிய அளவுல மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா பெரிய தடைகள் இருக்கிற மாதிரி நல்லா குறைஞ்சிருக்கு. எல்லா பெற்றோருமே மனதளவுல அதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னும் ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு 40 ஆண்டு ஆகும்போது சாதி ஏற்றத்தாழ்வு மத வேறுபாடுகளை களையறதுக்கு காதல் தான் சிறந்த ஒரு, எப்படி தொழில்நுட்பம் வந்து ஏற்றத்தாழ்வுகளை குறைக்குமோ அது மாதிரி காதல் வந்து ஏற்றத்தாழ்வுகளையும் வேறுபாடுகளையும் களையறதுல பெரும்பங்கு வகிக்கும். அதுக்கான காலம் இப்ப நல்லாவே கணிஞ்சிருக்கு மற்ற நாடுகளை போல. இன்னைக்கு யாரும் கத்தி கப்படா எடுத்துக்கிட்டு போறதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சு போச்சுங்க. எல்லாரோட மனநிலையிலையும் மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. ஒருத்தனுக்கு ஒருத்திய பிடிக்குது, ஒருத்திக்கு ஒருத்தனை பிடிக்குது, அவங்க நல்லா வாழ்வாங்கன்னா அவங்க யார வேணா இருக்கட்டுமே கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஒரு பொது சமூகத்தோட ஒரு பொது எண்ணத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறதா நினைக்கிறேன். இது திருக்குறள் காமத்து பாலுக்கும் இதுல பங்கு உண்டு. ஏன்னா திருக்குறளுடைய ஒவ்வொரு குரட்பாவும், ஒவ்வொரு கருத்தும், ஒவ்வொரு அறமும் தமிழ் மனத்தினுடைய மனச்சான்றுல ஊறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 2000 ஆண்டுகளா ஊறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். திருக்குறள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லார் மனத்துக்குள்ளேயும் ஜெனட்டிக்காவே இருக்கும்னு நினைக்கிறோம். நம்மள அறியாம அவங்களுக்கு குரலே கூட தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா தமிழர்களுக்குள்ள அது இருக்கும். அந்த வகையில திருக்குறள் காமத்துப்பால் ஒரு பருந்து பார்வையோட ஒரு பகுதி இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். இது ஒரு ஆய்வுரைன்னு சொல்ல முடியாது, ஒரு மேலோட்டமான ஒரு 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 கருத்துரை தான். நான் பார்த்த ரசிச்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்திருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜபாளையம் திருக்குறள் மையத்திற்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் உள்ளும் புறமும் இருந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை நல்கிய திரு குமரி செல்வன், அம்மா உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. அதாவது காமத்து பால்ல இருக்கக்கூடிய இன்னமும் முக்கியமான திருக்குறள் அத்தனையும் எடுத்து, அதாவது பார்க்கும்போது கூட எந்தெந்த திருக்குறள் எல்லாம் நிறைய தத்துவங்கள், நிறைய சிந்திக்கிற மாதிரி எந்தெந்த திருக்குறள் எல்லாம் அந்த கருத்துக்கள் இருந்ததோ எல்லா குரலையும் கேட்கும் போதும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த கருத்துக்கள், நீங்க பேசின விதம், இந்த உங்களுடைய பேச்சு மட்டும் இது மட்டும் கேட்டாலே முழுக்க காமத்துப்பால் அவ்வளவு கேட்ட ஒரு உணர்வுமா இருந்தது. முழுக்க அவ்வளவு சிறப்பா என்ன சொல்லணும்னா, சொன்ன ஒவ்வொரு திருக்குறளும் நிறைய வித்தியாசமான கருத்துக்கள் இருந்தது, சிந்திக்கிற மாதிரி இருந்தது. அப்படி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நீங்க சொல்லும் போதே நம்ம முன்னாடி கேட்கிற மாதிரிதான். அதாவது கேட்கிறவங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட கேட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க ஒரு குறள் சொன்னீங்க, உடம்போடு உயிரை எண்ணமற்று அல்ல மடந்தையோடு எம்மிடை நட்புங்கக்கூடிய ஒரு குறள் சொன்னீங்க. இதை ஒரு திருமணத்து நிகழ்ச்சியில கூட மணமக்கள் வாழ்த்து இந்த குறளை மேற்கோள் காட்டி நீங்க பேசுன ஞாபகம் எனக்கு இருக்கு. இந்த பாடலை வச்சு வாலி கூட ஒரு பாட்டு எழுதிப்பாரு. உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரிதான். அதாவது அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை அப்படின்னு ஒரு வாலி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. கொடி மின்னல் போல் ஒரு பார்வை மானோ மீனோ அப்படின்லாம் ஒரு அந்த வரிகள்லாம் வரும். அது நோக்கினால் நோக்கு, எது நோக்குதல் தாக்கு அணங்கு, அந்த அதிகாரம் முழுக்க இந்த பாடல்ல வரும். நான் அந்த பாடலை பார்த்திருக்கேன். வாலி வந்து இந்த அவளுக்கும் எனக்கு உள்ள தொடர்பை அது கொஞ்சம் மாத்தி எழுதியிருப்பாரு. அவள் இல்லாமல் நான் இல்லை, அதாவது அந்த உடம்போடு அது அப்படி வள்ளுவர் அந்த காலத்துல வந்து பாட்டு அந்த மாதிரி பாட்டு இருக்காரு. அதை இப்போ இவங்கெல்லாம்
இந்த மாதிரி ஒரு காதல் டூயட் பாடலா மாத்திருக்காங்க. ரொம்ப உணர்ந்து பேசுனீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையும் காதல் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும் காதல் திருமணம் வாழ்க்கை. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி நிறைய நீங்க பேசும்போது நானும் நிறைய உணர்ந்தேன். இத அ மலரின் மெல்லியது காதல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத மாதிரி இத உணர்ந்தவங்களுக்கு தான் இது புரியும். உண்மையிலேயே மிக சிறப்பா இருந்தது. அருமை. அடுத்ததாக நான் வந்து அடுத்தது கோவிந்தம்மாள் அம்மாவை அழைக்கிறேன். பின்னோட்டம் வந்துட்டு அவங்க இந்த காமத்துப்பால் வாழ்வியல்ங்கிற ஒரு புத்தகம் எழுதினாங்க. அதை பற்றி கொஞ்சம் கருத்துக்கள் அவங்க சொல்லுவாங்க. அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கின்றேன். அம்மா வாங்கம்மா, பின்னோட்டம் கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. இன்று ஐயா அவர்கள் பருந்து பார்வை என்று தலைப்பிட்டு இருந்தாலும் முதல் 11 அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு அதிலே இருக்கக்கூடிய அந்த 11 அதிகாரங்களிலே இருக்கக்கூடிய மிக ஆற்றல் வாய்ந்த குரட்பாக்கள், அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் வள்ளுவருடைய பார்வையிலே அனைத்துமே வள்ளுவன் என்ற கலைஞனை பார்க்க வேண்டும், ஒரு கவிஞனை பார்க்க வேண்டும், ஒரு நாடக ஆசிரியனை பார்க்க வேண்டும் என்றால் நான் காமத்து பாலுக்குத்தான் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவித்துவமும் கற்பனை ஆற்றலும் உடைய திருவள்ளுவருடைய வாக்கிலே 250 குரட்பாக்களுமே ஆற்றல் வாய்ந்தவைதான். அதிலே ஐயா அவர்கள் தாம் தேர்ந்தெடுத்த குரட்பாக்கள் மிகவும் சுவை வாய்ந்தவை, அவருடைய உள்ளம் கவர்ந்தவை என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அவர் முதலாவதாக, அதாவது இந்த முதல் 11 அதிகாரங்களிலே புணர்ச்சி மகிழ்தல் வள்ளுவ பெருந்தகையாருக்கு காதல் வாழ்விலே உடல் புணர்ச்சி அவ்வளவு உடன்பாடு இல்லை, அவர் அதை பாராட்டுவது இல்லை. கற்பு வாழ்க்கையில்தான் அந்த மெய்யுறு பழகல் வருகிறது. ஆகையினால முதல்ல அந்த அலர் அறிவுறுத்தலோடு அவருடைய அந்த கலவியல் முடிந்து விடுகிறது. ஐயா அவர்கள் மேலும் 2 கற்பியல் அதிகாரங்களையும் எடுத்துக்கொண்டு அவர் எடுத்துக்கொண்ட குரட்பாக்களிலே உண்டார்கண் அல்லது அடுநரார் காமம் போல் கண்டார் மகிழ் செய்தலில், இத சமுதாய கொடுமைகளை களைவதற்காக வள்ளுவ பெருந்தகை அந்த குடிப்பழக்கத்தை காட்டிலும் உங்களுக்கு உலகத்திலே வாழ்க்கையிலே மிக சிறந்தவை இருக்கின்றன, வீட்டுக்குள்ள இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு போய் இப்படி குடிச்சு வீணா வரீங்க என்று மறைமுகமாக அறிமுகப்படுத்துவது போல அந்த கல்லையும் காமத்தையும் வலியுறுத்தி பல இடங்களிலே சொல்கிறார். 3 குரட்பாக்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது என்று திட்டவட்டமாக சொல்வார். அதே போல உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளு பூண்டு காமத்திற்கு இல் என்று அடித்து திருத்தமாக பேசுவார். அந்த பகுதியை ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக விளக்கினார்கள். அடுத்ததாக இந்த கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அந்த குரட்பாவை எடுத்துக்கொண்டால் அது பல வகையிலே சிறப்பு வாய்ந்த குரட்பா. அது முழுமையும் இங்கு எடுத்து கூறி பேசினால் நானே நேரத்தை எடுத்துக்கொண்டதாகி விடுவேன். இதை நம்முடைய பலரும் போற்றி கையாண்டு இருக்கிறார்கள், கம்பன் முதல் பல கவிஞர்கள். அதிலே முக்கியமாக நான் கூற விரும்புவது எது என்றால், அதாவது பக்தி சுவையில் கூட இந்த கண்டு கேட்டு உண்டு உயிர்த்தல் உண்டு ஒன்றொடி கண்ணே உல என்ற அந்த 50 இன்பங்களை கூறுவது பக்தி இலக்கியத்தில் ஈடுபட்ட ஆழ்வார்கள் கூட எடுத்து கையாண்டு இருக்கிறார்கள். அதாவது நம்மாழ்வார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டே திருவாய்மொழியிலே இந்த குறளை அப்படியே எடுத்தாண்டு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவிலா சிற்றின்பம் ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, இப்படி திருமகளையும் திருமாலும் இருக்கக்கூடிய அந்த இன்ப நிலையோடு இதை ஒப்பிட்டு அவர் தெய்வீக நிலைக்கு கொண்டு போய் விடுகிறார். அதை அதே போல இந்த நோய் நோக்கு ஒரு நோக்கு பிணிக்கு மருந்து பிறமன் அணியை தன்னோய்க்கு தானே மருந்து, எல்லா குரட்பாக்களுமே பல கவிஞர்களால் எடுத்து ஆளப்பட்டுள்ளன. கம்பனின் பாடல்களிலே திருக்குறளின் தாக்கம் மிக மிக அதிகம். அதில் இந்த மாயா ஜனக படலத்திலே கம்பனின் பாடல்களிலே ஒன்று சொல்வார், அந்த பிணிக்கு மருந்து
தன்னோய்க்கு தானே மருந்து என்ற குரலை எடுத்தாண்டு, மந்திரம் இல்லை ஓர் மருந்தும் இல்லை, மையல் நோய்க்கு சுந்தர குமுத செவ்வாய் அமுதலால் அமுதச் சொல்வீர் என்று சொல்வார். இப்படி இந்த அமுதச் சொல்லுடைய பெண்களை காட்டிலும் அந்த மருந்துக்கு வேறு ஒருவர் மருந்து இல்லை என்று. அதே போல அந்த நீங்கின் பெரும் குறுகின் தன்னென்னும் அந்த குரட்பாவும் மிகச் சிறப்பானவை. அந்த புதுமையான தீ, இத்தீ யாண்டு பெற்றனள் என்று கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான குரட்பாக்களை எடுத்து இங்கே தன்னுடைய காதலையின் பாதங்களின் மென்மைக்கு அனிச்ச மலரை சொல்வார். அடுத்தது அனிச்சம்பூ கால்களையா பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாபரை, ஐயோ இவள் இடுப்பு ஒடிந்துதான் போய்விடப் போகிறது என்று அச்சம் தெரிவிக்கக்கூடிய நாடக பாணியிலே அதை மிக அழகாக எடுத்து சொல்வார். இப்படி ஐயா அவர்களின் உரை இன்று பருந்து பார்வை என்று இருந்தாலும் அது விருந்து பார்வையாக மிகச் சிறப்பானதொரு சொற்பொழிவாக அமைந்திருந்தது. இந்த எல்லாவற்றையும் தொகுத்து நம்முடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பின்னூட்ட பேராழி நம்முடைய மனோகரன் ஐயா அவர்கள் உரைப்பார். அவருக்கு அதை விட்டுவிட்டு நான் இந்த காமத்துப்பால் வாழ்வியல் நூலை பற்றி ஒரு சிறு குறிப்பு மட்டும் 2 நிமிடங்கள் எனக்கு உறுதுணையாக இருந்து அவர் உதவி செய்ததால் தான் இந்த பரிசுகளை பெற வேண்டும் என்ற இல்லை, வலம் வந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். இன்று மறுபதிப்பு இட வேண்டும் என்று பலரும் கேட்கிறார்கள். ஆனால் அதில் சில பிழைகள் இருக்கின்றன, சில குறைபாடுகள் இருக்கின்றன. அவற்றை களைய வேண்டும், அதன் பிறகு மறுபதிப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் அது அப்படியே தள்ளி போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய உடல் நலனும் அதற்கு காரணம். ஆனால் இன்று கூட இந்த தளத்தில் வரக்கூடிய உடல்நிலை எனக்கு இல்லை என்றாலும் நான் எல்லா தளங்களில் இருந்தும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியிலே இதுவரை 100 யூடியூபுகள் என்னுடைய திருக்குறள் அறத்துப்பால் விளக்க உரைகள் வந்திருக்கின்றன. அதோடு நான் நிறுத்திவிட்டேன். பொருட்பாலை தொடங்கி அப்படியே பாதியில் நிற்கிறது. அந்த அளவிற்கு என்னுடைய உடல்நிலை தடை இருந்தாலும் எங்குமே செல்லாத என்னை இந்த ராஜபாளையம் முத்தமிழ் அரங்கத்திற்கு வரவழைத்து தன் அன்பால் கட்டி போட்டு இருக்கிறார் அன்பு சகோதரர் செல்வன் அவர்கள். அவர்களால் என்னுடைய இந்த தமிழ் உணர்வு மீண்டும் வறண்ட செடி போல மிக தளிர்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு உரமாக அமைந்திருக்கக்கூடிய சரஸ்வதி ஜெகதீசன் அம்மையார் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லவில்லை என்றால் பெரிய தவறு. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் கூடிய ஆருயிர் தமிழ் நேயர்கள் இந்த தளத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனார்தன் அவர்களுடைய உரை தொடரட்டும். மிக அற்புதமான குரல் நேயர் அவர். அவருடைய சொற்களை கேட்பதற்கு மிக இன்பமாக இருக்கிறது. அவருடைய உரை மேலும் மேலும் இந்த தளத்திலே ஒலிக்கட்டும் என்று கூறி என்னுடைய இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. நீங்க தினமும் இந்த தளத்துல நீங்க தான் தலைமை. தினமும் வரணும். இந்த தளத்தை எங்களெல்லாம் நீங்க வழிநடத்தி செல்ல வேண்டும். நீங்க இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும். நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கவிதை புத்தகங்கள் அனுப்புங்க. அதையும் பிரிண்ட் ஆக்கும், அது புத்தகமா ஆக்கிடலாம். நாங்க இருக்கோம் உங்களுக்கு துணையா. சரிங்களாம்மா? நன்றி. அடுத்ததாக நாங்க இருக்கோம்மா, நீ கவலைப்படாதீங்க. தேவைப்பட்டா உங்க ஊருக்கே நாங்க வந்து அதெல்லாம் நான் ரெடி பண்றோம். சரிங்களா? நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக இவாஞ்சலி மனோகரன் ஐயா அவர்களை பின்னோட்டம் தர அன்புடன் அழைக்கிறேன். ஐயா வாங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நாளிலே என்ன சொல்வது என்ற மயக்கம் எனக்குள்ளே இருந்த வண்ணம் இருக்கிறது. ஏனென்றால் முதலிலே
நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று பாடிய அந்த குரல் வளத்தை பாராட்டுவதா, அருமையாக இந்த நிகழ்வை நெறிப்படுத்துகின்ற குமரிச்செல்வன் ஐயாவின் அந்த இன்முகத்தையும் அவருடைய உதவி செய்யக்கூடிய அந்த பண்பை விதந்து 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 மனதிற்குள்ளே உள்ளி 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 தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாமல் தடுமாறிய, எந்த பொருளை எடுத்தாலும் அருமையாக உரையாற்றக்கூடிய கோவிந்தம்மாள் அவர்களின் உரையை சொல்வதா, தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று பாவேந்தர் சொல்லுவார். அதே போல கோவிந்தம்மாளின் பெருமை குமரியால் புகழ் பெற்றதும், குமரியால் அம்மாவின் பெருமை சிறப்படைந்ததும். இங்க அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினாங்க பாருங்க, இவ்வளவு பெரிய புத்தகத்தை இவ்வளவு அருமையாக படங்களோடு மீண்டும் மறுபதிப்பு செய்யக்கூடிய அந்த ஒரு வேட்கையோடு அத்தனை பேரும் கேட்க கேட்க நான் செய்ய இயலாது தவிக்கிறேன் என்று சொல்ல செல்வன் ஐயா அவர்களுடைய மனதை ஆற்றுப்படுத்தினாரே. கவலைப்படாதீர்கள், எழுதி தாருங்கள், நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம், அதை எல்லோருடைய கண்களும் படும்படியாக கொண்டு வருவதற்கு என்று சொன்ன அந்த பாங்கு இந்த அவையினுடைய போக்கே மாறிவிட்டது. ஆக இந்த காதல் அல்லது காமம், அம்மா முதல்லயே சொன்னாங்க, இது காமத்துப்பால் தான் சொல்லணும், இன்பம் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆக அது ஒரு கருத்து தான், நம்ம அதை மறுக்கல. காரணம் பின்னால பல இது வந்துருச்சு. ஆனா தொல்காப்பியத்திலேயே அறம் பொருள் இன்பம் அப்படின்னு தான் அவரு சொல்றாரு. இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்க அப்படின்னு விதியை அவர் போடுவார். அந்த அடிப்படையில சொல்லிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஆனா இந்த சொல்லாட்சியும் இருக்கிறது, அந்த சொல்லாட்சியும் இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு வலுவான கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் கோவிந்தம்மாள் அவர்கள். கவிமணி ஒரு இடத்திலே எழுதுவார், ஆசிய ஜோதியிலே ஆடவர் மனம் எனும் மத்த யானை ஓர் மங்கையிட்ட மயிரிலே தனக்கு அடங்கி நிற்குமே, காதலின் ஆற்றல் என்பது அப்படித்தான். ஏனென்றால் அது கிட்டத்தட்ட எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது என்று சொன்னாலும் கூட ஆறறிவு படைத்த மனிதனை ஓரறிவு படைத்த ஒன்றாக ஆக்குகின்ற ஆற்றல் படைத்த ஒன்று. இந்த செய்தியை எடுத்து வச்சுக்கிட்டு அவரு நம்முடைய ஜனார்த்தனம் ஐயா அவர்கள் தெளிந்த குரலிலே நிதானமாக அப்படியே மெல்ல 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 தகையணங்குறுத்தல் ஆரம்பித்து அப்படியே கொண்டு வர்றார். எந்த குரலை சொல்வது, எதை விடுப்பது? அதனாலதான் அவர் முதல்லயே தலைப்புல போட்டுட்டாரு, ஒரு பருந்து பார்வை. அம்மா சொன்னாங்க, அது பருந்து பார்வை அல்ல, விருந்து பார்வை என்று சொன்னார்கள். இந்த சொல்லாட்சியும் நன்றாகத்தான் இருக்கிறது, விருந்து பார்வையும் நன்றாகத்தான் இருக்கிறது. நான் சொல்லுவேன் அரிமா பார்வை. அரிமா சிங்கம் நடக்கின்ற பொழுது அது எப்படி முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து நடக்குமோ, இனியர் உரையை அப்படி சொல்வார்கள். அதே போல ஜனார்த்தனன் ஐயா அவர்களின் உரை இன்றைக்கு அமைந்திருந்தது. அதுல ஒரு பாடல் மட்டும் நான் பாடலாம் நினைக்கிறேன். அதாவது யான் நோக்குங்கால் நில நோக்கும், அது நிறைய இடங்கள்ல வந்துருச்சு. இந்த பரிசு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துல பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணனடி போட்டு, பார்ப்பதுவும் யாரையடி அண்ணனடை போட்டு, ஆளை பார்த்த வேகம் அவன் அழகை பார்த்த மோகம், கால பார்த்து நடந்த பொண்ணா காட்டுதம்மா பாவம். ஆக இதுதான், அதாவது
அந்த பார்வை என்பது அவ்வளவுதான். ஒரு மின்னல் எப்படி வானிலே வெட்டி மறையுமோ அதே போல அந்த பார்வையினுடைய வீச்சு, அந்த வீச்சிலே ஆடவன் நிலை குலைந்து போய்விடுவான். இதுதான் உண்மை. எல்லாமே நல்ல குரல் தான். எப்படி அவங்க பார்ப்பாங்க, உறவுகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய ஆசையை சொல்ல வேண்டுமே, அந்த இடத்துல கண்ணுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம். அதாவது யாரோ ஒரு வேற்று மனிதனை பார்ப்பது போல, ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல். நல்லா சொன்னாங்க. அதே போல நோய்க்கு மருந்து அவள்தான், நோயை உருவாக்கியவளே அவள்தான். என்ன வேடிக்கை பாருங்க. அதாவது நோயை கொடுக்கிறது அவங்கதான், அதே நேரத்துல அந்த நோய்க்கு மருந்தும் அவங்கதான். ஒரு புது கவிதை மீரா எழுதியிருப்பார். பெண்ணே, முதல் முறையாக தலை சாய்த்து கடைக்கண்ணால் என்னை பார்த்த பொழுது இதயத்தில் முள் பாய்ந்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். எங்கே? இன்னொரு முறை பார். இது புது கவிதை. ஆக எந்த பக்கம் தொட்டாலும் அவ்வளவு சிறப்பு. நிறைய சொன்னா அது நேரம் கூடியும். ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். தலைவன் மனசுக்குள்ள இருக்கிறான். அப்போ சுட சுட பால் வருகிறது. தோழி சொல்றா, குடிக்க வேண்டியது தானே. ஆறட்டும். ஏன், வழக்கமா சூடாத்தானே குடிப்பேன், இன்னைக்கு என்ன ஆறட்டும்னு சொல்ற, என்ன காரணம்? ஏன்னா தோழிக்கு தெரியும். அது தொல்காப்பியர் சொல்லுவாரு, நாற்றமும் தோற்றமும் ஒழுக்கமும் உண்டியும் செய்வினை மறைப்பினும் செலவினும் பயில்வினும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி தோழி கூற்றுல இந்த இதெல்லாம் கொண்டு வருவார். அப்போ அவனுடைய தோற்றத்தை பார்த்து, அவனுடைய செயலை பார்த்து தோழி மனசுக்குள்ளார தெரிஞ்சுக்கிருச்சு, இந்த மீன் இன்னொரு கண் தூண்டிலே சிக்கிவிட்டது. அது அவனா சொல்லட்டும் அப்படின்றதுக்காக அவ என்ன பண்றானாக்க, சூடா குடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாப்புல. சொன்னப்ப இவ சொல்றா, இல்ல குடிக்க மாட்டேன். ஏன்? அவரு உள்ளுக்குள்ள இருக்காரு, உள்ளுக்குள்ள இருந்தா அவரை பொசிக்கிறீங்க. இதுதாங்க காதல் பித்தேறிய மொழி. இந்த கிறுக்கு மொழின்னு சொல்லலாம், பித்து மொழின்னு சொல்லலாம், பைத்திய மொழின்னு சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். காதலுக்கு இதுதான் அழகு. அந்த உணர்ச்சி இருக்கணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா உச்சத்துல சொல்லுவாப்புல, மென்மை அனிச்சம் அன்னத்தின் தூவி. பெண்களினுடைய நான் நேசிக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய பாதத்திற்கு நெருஞ்சி அப்படின்னு சொல்லுவார். ஆக இவருடைய உரை இன்றைக்கு செம்மாந்து நிற்கிறது. திகட்ட திகட்ட கொடுத்திருக்கிறார். இந்த உரையை வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நலக்குறைபாடோடு இருந்த நம்முடைய தகைசால் தலைவர், என்னுடைய நோய்க்கு மருந்து இந்த வள்ளுவத்தேன் தான், இந்த தேனை என்னுடைய செவிகளிலே ஆற பருகினாலே என்னுடைய நோய் பறந்துவிடும் என்று வந்தார்களே, அதுபோல நம்முடைய மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய சொர்வையெல்லாம் அகற்றிய இந்த உரையை எப்படி பாராட்டுவது? எப்படி பாராட்டினாலும் இது நெஞ்சிற்குள்ளே தைத்து நிழலாடுகின்ற உரை. இந்த உரையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. மனோகரன் ஐயாவுடைய பின்னோட்டம் அவ்வளோ இனிமையாக இருக்கும். இந்த தளத்தின் மிக சிறந்த அணிகலன் மாதிரி ஐயாவுடைய பின்னோட்டமும் சரி, அது சார்ந்த கருத்துக்களும் சரி, மிக சிறப்பாக இருக்கும். அது ஒரு பெரிய சிறப்பு. அது அடுத்த சரஸ்வதி அம்மா அவர்களை பின்னோட்டம் தர அழைப்பேன். வாங்கம்மா. மிக அருமையாக இருந்தது ஐயா அவர்களுடைய உரை. கோவிந்தம்மாளம்மா பேசினதுக்கு அப்புறம் என்ன பேச, அதே போல் மனோகரன் ஐயா பேசினதுக்கு அப்புறம் அவர்கள் 2 பேருமே நம்முடைய ஜனார்தனம் ஐயா பேசின அந்த சிறப்புரைக்கு ஒரு அணிகலன் அணிவிப்பது போன்று, சிறப்பு சேர்ப்பது போன்று அற்புதமாக உரையாற்றினார்கள் இருவருமே.
உணர்ந்து அனுபவித்து அனுபவித்து சொன்ன அந்த இது பார்க்கும்போது மனோகரனையாலும் பேசும்போது எவ்வளவு சிறப்பாக பேசுகின்றார். உண்மையிலேயே அதுவே ஒரு சிறப்புரை போன்றே தான் அமைந்திருந்தது. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் சொன்னார், காதற் சிறப்புரைத்தல்ல ஐயா அவர்கள் சொன்ன கூற்றுக்கு ஒரே ஒரு சான்று, நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கு அறிந்து. இது நான் கிருஷ்ணாவதாரத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. இது கிருஷ்ணாவதாரத்துலேயும் சரி, அதே மாதிரி அவர் ஜெயதேவர் எழுதின அஷ்டபதியிலையும் சரி சொல்லப்பட்ட ஒன்று. என்ன அப்படின்னா, பாகவதத்தில் வரக்கூடிய செய்தி. அந்த ஒரு நிகழ்ச்சி, செய்தி இல்லை, ஒரு நிகழ்ச்சி. என்ன அப்படின்னா, இரவு நேரம், அதாவது இரவு நெடுநேரம் ஆகிவிட்டது. கிருஷ்ண பரமாத்மா உறங்கவில்லை, விழித்து கொண்டே இருக்கின்றார். ஏன் இன்னும் தூங்காதிருக்கின்றார்? என்ன காரணம்? எப்பொழுதுமே விரைவில் துயில் கொள்வாரே, என்ன காரணத்தினால் இன்னும் துயில் கொள்ளாமல் இருக்கின்றார் என்று ருக்மணிக்கு சந்தேகம். ஏன்னா எப்பொழுதுமே இந்த காலை பிடிச்சு விட்டு அவர் தூங்கினதுக்கு அப்புறம் தான் ருக்மணி தூங்குவது வழக்கம். இன்னும் தூங்காமல் இருக்கின்றாரே, என்ன காரணம் என்று கேட்கின்றார். ஏன் உறக்கம் வரவில்லை? இல்லை இல்லை, என்னுடைய பக்தை இன்னும் உறங்கவில்லை, அவள் உறங்கினதுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன் அப்படிங்கிறார். யார் அந்த பக்தை? யாருன்னு, என்னுடைய பக்தை அந்த கரையில், யமுனையினுடைய அந்த கரையில் இருக்கின்றாள். அவள் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் பால் அருந்தி விட்டு கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு என்னை நினைச்சிட்டு தூங்குறது வழக்கம். ஆனா இன்னைக்கு அவ இன்னும் என்ன காரணம் தெரியல, அவள் இன்னும் இரவு நேரத்தில் அருந்தக்கூடிய இந்த பாலை அருந்தவில்லை போலும், அதனால் எனக்கு தூக்கம் வரமாட்டேன்றதுங்கிறார். இவ உடனடியா போய் என்ன பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ருக்மணி என்ன செய்கின்றாள்னா, ஓடத்தை எடுத்துக்கொண்டு தானே அந்த ஓடத்தை ஓட்டி அக்கறைக்கு சென்று பார்க்கின்றாள். பார்த்தால் அந்த குடிசையில் ஆய்ச்சி, ஒரு ஆயர்குல பெண் இருக்கின்றாள். அப்போ அந்த பெண்ணிடம் இந்த பக்தியிடம் கேட்கின்றாள், என்ன நீ இன்னும் தூங்கலையானு. அவள் பார்த்தா அவள் போர்வையெல்லாம் போத்துட்டு அப்படி ஒரு குளிர்ல நடுங்கி கொண்டு படுத்திருக்கின்றாள். காய்ச்சல், அது அதிகமான காய்ச்சல். என்ன அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு காய்ச்சல், நான் இன்றைக்கு பால் கறக்கவில்லை, என்னுடைய பசுவிலிருந்து பால் கறக்கவில்லை, பால் கறந்து சூடாக்கி நான் அருந்தவில்லை அப்படின்னு சொன்ன உடனே, பசியோடு இருக்கின்றாள் என்று தெரிந்து இவள் மறுபடியும் என்ன சென்று ருக்மணி தன்னுடைய இல்லத்திற்கு பாலை சூடாக்கி கொண்டு சென்று அந்த பெண்ணை அருந்த செய்கின்றாள். சூடா இருக்குது, கொஞ்ச நேரம் ஆற வச்சு குடிக்கிறேன்னு. இல்லை நீ சீக்கிரம் குடிச்சாதான் அங்கு கிருஷ்ணன் தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் குடி என்று சொல்லி வற்புறுத்தி கொடுத்து விடுகின்றாள். கொடுத்த உடனே அவளும் சூடாக கபவும் குடிச்சிடுற. அவள் தொண்டையெல்லாம் புண்ணாயிடும். இங்கு கொடுத்து முடிச்ச உடனே இல்லத்திற்கும் திரும்பி விடுகின்றாள் ருக்மணி. தன்னுடைய மணாளனாகிய கிருஷ்ணருடைய பாதங்களை தொட்டு அவரை கால் பிடித்து விடுவதற்காக காலை தொட்டு அவருக்கு சேவை செய்கின்றாள். இப்படி சேவை செய்கின்ற பொழுதுதான் பார்க்கின்றாள், அவருடைய பாதத்துல கொப்பளம் கொப்பளமா இருக்குது. என்னன்னு என்ன இப்படி கொப்பளமா இருக்கின்றதுன்னு சொன்ன உடனே, முதல்ல அப்படி இல்லையே, இப்ப எப்படி திடீர் என்று வந்தது என்று கேட்டதற்கு, இல்லை என்னுடைய நீ என்ன செய்தாய், போய் சென்று என்னுடைய பக்தியிடம் என்ன கொடுத்தாய் என்று கேட்டவுடனே, சூடான பால் அருந்த செய்தேன். ரொம்ப சுட சுட கொடுத்ததுனால அவளுடைய நெஞ்சில என்னுடைய பாதங்கள் இருக்கிறது இல்லையா, அது சுற்றுச்சு அப்படிங்கிறார். அது அந்த சூடு தாங்காம என்னுடைய காலில் அந்த கொப்பளமா வந்துருச்சு அப்படிம்பார். அப்போ ஒரு பக்தையாக இருந்தாலும் சரி, ஒரு காதலனாக இருந்தாலும் சரி, அந்த காதலினுடைய உள்ளத்தில் அவனுடைய எண்ணமானது தன்னுடைய இணையினுடைய எண்ணம் எப்பொழுதுமே இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரி நிகழும் என்பதற்கு சரியான ஒரு அற்புதமான ஒரு குறளை எடுத்து வைத்திருக்கின்றார் திருவள்ளுவர். நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கறிந்து. என்னுடைய நெஞ்சுக்குள்ளேயே நிலைத்திருப்பவர் ஆயிற்றே என் காதலர், அதனால் சூடான பொருள்களை நான் உண்ண மாட்டேன் என்று அந்த கருத்து இங்க ஒப்பிட்டு பாரு. நான் பாகவதத்துல படித்த காரணத்தினால் இதை சொல்வதற்கு விருப்பப்பட்டேன். அதனால் அப்படி ஒரு அற்புதமான குறளை எடுத்தாண்டிருக்கின்றார் திருவள்ளுவர் பெருந்தகை, எழுதியிருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, யாராக இருந்தாலும் உள்ளத்தில் யாரை நினைத்து அந்த அன்பு செலுத்துகின்றோமோ அந்த தாக்கம் அவர்களை சென்று சேரும் என்பதற்கு ஒரு அருமையான குறள். அதை உணர்ந்து அனுபவித்து ஜனார்தனமையா சொல்லுகின்ற பொழுது அதை அனுபவித்திருக்கின்றார். தானும் ஒரு காதலனாக இருந்து அனுபவித்து அந்த பாக்களை அப்படியே அனுபவித்தவற்றையெல்லாம் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை இந்த காமத்துப்பால் ஒரு பருந்து பார்வை என்ற தலைப்பில் உரையாற்றுவார் என்று சொல்லியிருக்கின்றார். அவருடைய உரையை மீண்டும் கேட்பதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறி நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிமா, நன்றி. அருமையான ஒரு ஒப்பீடு. அருமை.
ஜனாசர் வந்து ஒரு வார்த்தைக்கு ஒரு நாள் கண்டிப்பா பேசுவாருமா. நீங்க அதுக்கு தகுந்த தலைப்புகளை அவருக்கு கொடுத்துருங்க. அடுத்ததாக பானுமதி அம்மா உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை கொடுங்க. நன்றி. வணக்கம் ஐயா. இது கொஞ்சம் எனக்கு என்ன தயக்கம்னா, இதுல அவ்வளவாக எனக்கு அதுல அறிமுகம் இல்லை. இந்த காமத்துப்பால் சொல்றது மாதிரி என்னவோ அது காமத்துப்பால் என்றால் இது வந்து இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் இதை காட்டி விட்டுட்டா கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன காரணம்னு தெரியல. நமக்கு அது வந்து அறிமுகம் இல்லாமலே இருந்திருக்குது. அப்ப இப்ப எனக்கு வயசாயிடுச்சா, இப்ப நான் அதை பத்தி பேசினா பாரு இந்த வயசான பொம்பளைக்கு இதெல்லாம் பத்தி பேசுது அப்படின்னு ஒரு கருத்து அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு கூட தயக்கம். சின்ன வயசா இருக்கும்போது இது இவங்களுக்கு இது இந்த வயசுல கொடுத்தா என்ன ஆகும்னு யோசிக்கிறாங்க. வயசான அப்புறம் பார்த்தா இந்த வயசுல இது தேவையா இது பேசுறதுக்கு அப்படி என்று ஒரு அது மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்துகள். அதனாலதான் இந்த திருக்குறள் காமத்துப்பால் வந்து ஒரு பரவலாக பேசப்படவில்லையோ, எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தப்படவில்லையோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படி இருக்கையிலே அது வந்து ஆமா அப்படி சொல்ல போனா இப்ப இவங்க இந்த பாடல்களை எல்லாம் இவர்கள் எடுத்துக்காட்டி பேசும் பொழுது கொஞ்சம் வியப்பாகவும் இருக்கிறது. இதையெல்லாம் வாழ்க்கையில இழந்து விட்டோம் என்று ரொம்ப லேட்டா தான் தெரியுதோ அப்படின்னு கூட ஒரு மாதிரி கலவையான உணர்வுகள் தான் வருகிறது. வந்து என்ன சொல்ல, இதற்கு மேல் சொல்ல தெரியவில்லை. இப்ப வந்து பாகவதத்துல இருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாங்க அம்மா. அத மாதிரி இதை நான் எப்படி ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே பார்க்கும் பொழுது அந்த ஆழ்வார்கள் நாயகி பாவனையில பெருமாளை எண்ணி எண்ணி அவர்கள் அதை அப்படியே அவர் மனத்தில் வைத்து அனுபவித்து எங்கு பார்த்தாலும் அந்த பெருமானுடைய தோற்றங்கள் உருவ வெளிப்பாடுகளை கண்டு அப்படி மோகித்து விழுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் மனதிலே வைத்து இறைவனை வணங்குகிறார்கள். அப்ப அப்படித்தான் வந்து என்னுடைய அனுபவம் என்பது அப்படித்தான். ஆழ்வார்கள் கடவுளை நினைத்து அவனை தன் காதலனாக நினைத்து அவர்கள் உருகி 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 பாடி நம்மாழ்வார்லாம் அந்த பாத்திரங்களை எல்லாம் பாடி கேட்டால் அப்படியே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலை. அப்படித்தான் எங்களுக்கு என்னை பொறுத்தவரையில அப்படித்தான் அறிமுகம். அப்ப இத வந்து இப்ப வந்து இந்த காமத்துப்பால் திருக்குறள் குறள்பாக்களை எல்லாம் கேட்கும் பொழுது இருக்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு இந்த காதல் வந்து மனித உயிர்களை மேம்படுத்துகிறது அப்படி என்று கூட தோணுகிறது. அப்போ அந்த இலக்கிய வழியாகவும் பக்தி மார்க்கத்திலும் கூட இந்த காதல் என்ன வித்தியாசம், இதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் உலகியலிலே ஏற்படுகிற ஒரு பிணைப்பு அந்த காதல் பண்படுத்துகிறது. அங்கே பக்தி இலக்கியத்திலும் இறைவனுக்கும் இந்த உயிர் ஜீவாத்மாக்களுக்கும் இருக்கிற பிணைப்பையும் அது பலப்படுத்துகிறது. அப்ப ஆக யார் இதிலே ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் கேள்வியை தவிர அந்த இன்பம் காதல் இன்பம் என்பது இந்த காதல் பிணைப்பு என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆற்றல் மிகுந்த பொருளாகத்தான் இருக்கிறது என்பது இது என்னுடைய ஒரு அனுபவம். இந்த குறட்பாக்களை எல்லாம் கேட்கும் பொழுது அது ஒரு மேம்பட்ட மனநிலை. சில விஷயங்கள் புரிய வேண்டிய வயதிலெல்லாம் புரியாததெல்லாம் புரிகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட அனுபவத்தை தருகிறது. அதுவும் ஜனார்தனன் சாரோட ஒரு அந்த இனிமையான குரலிலும் இனிமையான முகபாவத்திலும் அவருடைய ஆராய்ச்சிகளை எல்லாம் குறட்பாக்களை எல்லாம் கேட்கும் பொழுது அது பருந்து பார்வையாக இருந்தாலும் கூட நமக்கு நன்றாக திருக்குறளுடைய காமத்துப்பாலை நன்றாக அறிமுகம் செய்து வைக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி ஐயா. நன்றி. நன்றிம்மா. நன்றி நன்றி. அதாவது நம்ம கேட்கறவங்க எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. கேட்கறவங்க சிறப்பு பேச்சாளருடைய பேச்சை கேட்டு ரசிச்சு அதை அவங்களுடைய பின்னோட்ட கருத்தை கொடுத்து வாழ்த்தினாலே போதுமா. நமக்கு எல்லா இதுவும் நமக்கு தெரியணும் அவசியம் இல்லை. அந்த வகையில் தான் அப்படி இந்த அவருடைய ஆயுதம் மிகவும் சிறப்பாக அதை மட்டும் சொன்னா போதுமா. அடுத்தது பாரதி அம்மா, வாங்கம்மா, உங்களுடைய பின்னோட்ட கருத்தை கூட சொல்லுங்க. இணைப்பில் இணைந்திருக்கின்ற அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காதலுக்காக காதலர்கள் காத்திருப்பது போல இன்றைக்கு நாம் நீண்ட நேரமாக இணைப்பில் இணைந்திருக்கிறோம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை.
அந்த வகையில ஜனார்தன் ஐயா அவர்களுடைய உரையானது மிக சிறப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னாரு. எனக்கு அதுல வந்து நேரம் போனதே தெரில. நிறைய திரைப்படங்களை மேற்கோள் காட்டி, பாடல்களை சான்று காட்டி, வாலியுடைய பாடல்கள், வைரமுத்து பாடல்கள் என்று ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாரு. காமத்துப்பால் ஒரு பருந்து பார்வை அல்ல, பரந்த பார்வை. மீண்டும் ஒரு நாள் இதை பற்றி அவர் சொற்பொழிவாகவே 1 மணி நேரம் கொடுத்தால் கூட ஐயாவிற்கு அது பத்தாது என்று நினைக்கிறேன். அம்மா அவர்கள் சொன்னார்கள், ஐயா ஒருத்தர் சொன்னார் அரிமா நோக்கு என்று, அரிமா பார்வை என்றார்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லா பார்வையுமே சிறப்பு தான். அனைவருடைய, அதாவது இந்த தளத்துல வந்து பேச்சாளர்கள் மட்டும் கிடையாது, மற்றவர்கள் அனைவருமே, நான் என்ன நினைக்கிறேன்னா, தினந்தோறும் இனிமேல் இந்த இணைப்புல இணையும் போது ஒரு பேனாவையும் ஒரு நோட்டையும் எடுத்துட்டு உட்காருன்னு நினைக்கிறேன். அவர்கள் கொடுக்கின்ற தகவல்கள் பாத்தீங்கன்னா, தொல்காப்பியத்திலிருந்து மேற்கோள் சொல்றாங்க, கம்பராமாயணத்திலிருந்து சொல்றாங்க, இக்கால இலக்கியத்திலிருந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்று சொல்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தருகின்ற தகவல்கள் ஒரு தகவல் களஞ்சியம் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு அனைவருடைய பின்னூட்டமும் சிறப்பா இருக்கு. அந்த வகையில எனக்கு ஒரு திருக்குறள் வந்து ரொம்ப பிடிச்ச குறள். சொன்ன மாதிரி நமக்கு அறத்துப்பால் பொருட்பால் எல்லாம் பாடப்பகுதியாக வரும், ஆனால் காமத்துப்பாலை வந்து பாடப்பகுதியாக வைக்க மாட்டார்கள். கல்லூரிகள்ல மட்டும் நலம் புனைந்துரைத்தல் என்ற அந்த அதிகாரத்தை மட்டும் வைப்பாங்க. அதுல ஒரு குறளுங்க, மதியும் மடந்தை முகனும் அறியா பதியிற் கலங்கிய மீன். அந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐயா அவர்கள் சொன்னாங்க, காதலை பத்தி, காதல் திருமணம்னாங்க, அதனால வந்து இனி வரும் காலங்களில் எல்லோருமே காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் காதல் வந்து ஒரு தெய்வீக காதலாக இருந்தது. நாம பாத்தீங்கன்னா இலக்கியங்கள்லயோ புராணங்களையோ சொல்லும் போது பாத்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இதுக்கு சொல்லுவாங்க. ரோமியோ ஜூலியட், ஜெயசுதாஸ், அந்த மாதிரி எல்லாம், பார்வதி ஜெயசுதாஸ், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. ஆனா இந்த காலத்துல கண்டதும் காதல் என்ற ஒரு கான்செப்ட் தான் காதலர்கிட்ட இருக்கே தவிர, அந்த காலத்து மாதிரி விட்டு கொடுக்கறது, புரிதல் அதெல்லாம் கிடையாது. இந்த திருக்குறள்ல சொன்ன மாதிரி, இந்த திருக்குறளுடைய கருத்தே பாத்தீங்கன்னா, வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் வந்து நிலவா பெண்ணா என்று தடுமாறுகின்றன, எது என்று அறியாமல் தடுமாறுதான். அந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில் காதலர்கள் வந்து தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு பாடல் இதற்கு உதாரணம் நான் சொல்லலாம். அந்த காலத்துல ஒரு பாட்டுங்க, என்ன பாட்டுன்னா, ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன, காதல் என்று சொல்லுவாங்க. அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன, குடும்பம். அப்ப காதலானது உண்மையாக இருக்க வேண்டும். அத்தகைய காதலை போற்றக்கூடிய உலகமாக மாற வேண்டும். ஆனா இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் உலகமாக இருப்பதால் காதலிலும் வேகமாக விழுந்து விடுகிறார்கள். பிறகு இடையில் அந்த காதலானது முறிந்து வேறொரு காதலையும் தேடுகிறார்கள். உண்மை காதல் எது என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஐயாவுடைய கருத்துக்கு நான் மாற்று கருத்து தெரிவிக்கல. ஆனா நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, இதை அறிந்து பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில ஒரு பதிவு பார்த்தேங்க ஐயா, ஒன்றும் இல்லை, எனக்கு நீ உனக்கு நானிட்டு ஒரு காதலர்கள் பேசிக்கொள்கிறார்களாம். அந்த தாயானவள் ஒரு கவுன்சிலிங்காக ஒரு இடத்துக்கு போய் சொல்லும் போது, நான் இப்படியெல்லாம் என்னுடைய மகனை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆனா இன்னைக்கு என்னுடைய மகன் வந்து என்னை புறக்கணிச்சுட்டு தான் காதலித்த பெண்ணோடு செல்ல போகிறான் என்ற அந்த தகவலை சொல்லும் போது, அந்த கவுன்சிலிங் அந்த அதிகாரி சொல்றாரு, அதாவது பெற்றோர்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய காதலியாகவோ காதலனாகவோ கிடைத்தால்தான் அந்த முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதுதான் ஒரு காதலே தவிர எனக்கு நீ உனக்கு நானிட்டு போய் திருமணம் செய்து கொள்வது, அதாவது ஓடி போன்ற வார்த்தை கூட நம்ம இலக்கியத்துல பயன்படுத்த மாட்டாங்க, உடன்போக்கு என்ற வார்த்தையை சொல்வார்கள். அது போல காதல் அந்த உண்மையானதாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றி. என்று பின்னோட்டம் கொடுத்தவங்க அனைவருமே ரொம்ப சிறப்பா கொடுத்தாங்க. நிறைவாக அசோகன் பின்னோட்டம் கொடுத்து நன்றியை சொல்லி முடிச்சிருங்க. ஆமா ஐயா, நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க. நிறைவுல ஒரு வார்த்தைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி செல்வன், உங்களுக்கு என்னுடைய நன்றி. இன்றைக்கு வள்ளுவத்தேன திரு ஜனார்தனன் அவர்களும் மற்ற அனைத்து நண்பர்களும் மிகச்சிறப்பாக பரிமாறினீங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டும். ஜனார்தனன் ஐயானுடைய மொழி அவ்வளவு சிறப்பான மொழி, தெளிவா ஒவ்வொரு சொல்லும் புரிகிற வண்ணம் கூறினாங்க. அவங்களுக்கு என்னுடைய
மிகுந்த நல்வாழ்த்து. அவர்களிடம் தொடர்ந்து கேட்கவும் விருப்பம். இந்த புத்தகத்தை பத்தி அம்மா ரொம்ப 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் சொன்னாங்க. ஒன்றே ஒன்றை சொல்ல மட்டும் விரும்புகிறேன். செல்வன் ஐயாவெல்லாம் இப்ப எனக்கு பழக்கம் இல்ல. அம்மா கொஞ்சம் தொய்வுல இருந்தாங்க ஒரு டயத்துல. அப்ப இந்த நூலை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நான் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த நூலை பெற்றுக்கொண்டேன். அவர்கள் அதற்கு தொகை கேட்கல. ஆனால் அதற்குரிய தொகையை நான் அனுப்பிச்சு வச்சேன். அவர்கள் அவர்களை போற்றுகிறேன். இந்த இதுலயும் இவ்வளவு சிறப்போட அவங்க செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கு இந்த தளத்தை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்துச் செல்கிற நண்பர் அவர்களுக்கும், திருமிகு சரஸ்வதி அவர்களுக்கும், இந்த பின்னூட்டங்கள்லாம் இவ்வளவு தெளிவாக கொடுக்கிற நண்பர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து, பாராட்டு, நன்றி. வணக்கம் ஐயா. நன்றியா, நன்றி. மன்னிக்கணும். நான் கவனிக்கலையா, மன்னிக்கணும். நிறைவாக அசோகன் வாங்க. ம். அசோகன் வாங்க. வாங்க. சரி. ம். நன்றி, நன்றி. நன்றி அசோகன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம்.